ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த அரிசியில அதிகமான சத்துக்களும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி 2 பேருக்கு கஞ்சி செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த அரிசியை ஏன் ஊற வைக்கிறோம்னா, இது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம ஊற வச்சு அரைச்சு கஞ்சி பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துரும். இத ஒரு 2லேருந்து 3 தடவ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இத ஊற வச்சு பண்றதுனால, இதுல இருக்க எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும். இப்ப இதுல 1 கப் தண்ணி சேர்த்துட்டு, நைட் ஃபுல்லா ஊற வச்சுடுறேன். மினிமம் 5 மணி நேரமாவது ஊற வைங்க. இப்ப இது ஓவர் நைட் ஊறிருச்சு. பாருங்க, அரிசியோட கலரே தண்ணியும் மாறி இருக்கு. இந்த தண்ணிய நம்ம வேஸ்ட் பண்ணாம கஞ்சி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அரிசிய ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு, கூடவே நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியும் கொஞ்சமா சேர்த்து, இத பல்ஸ் மோட்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்ப கஞ்சி பண்றதுக்கு நல்லா அகலமா அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு அடி பிடிக்காம இருக்கும். அதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த அரிசிய சேர்த்துட்டு, கூடவே தேவையான அளவு தண்ணி. நான் அந்த மிக்ஸர் ஜாரையே கழுவி உள்ள சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா கல்லுப்பு. கஞ்சி வேக வேக ரொம்ப திக்காயிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி தாராளமாவே ஊத்திக்கோங்க. இது கொதிக்கிற வரைக்கும் கைவிடாம நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லன்னா கீழ அரிசி கட்டி கட்டியா அடி பிடிச்சிரும். ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிடும். இப்போ நம்மளுக்கு இந்த கஞ்சி வேக வேக பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி நல்ல டார்க் கலர்ல மாறிட்டு வரும். இங்க பாருங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமா டார்க் கலருக்கு மாறிட்டு வருது. இந்த மாதிரி பண்ணும்போது, இந்த கஞ்சி பண்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் தாங்க டைம் எடுக்கும். இங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இது ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துரும். நம்ம போட்டிருந்த அரிசியும் நல்லா வெந்து ஒரு மாதிரி திக்கா வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இப்ப ஆற வச்சிடலாம். பாருங்க, கஞ்சி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 10 போல சின்ன வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா மோர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, உப்பு கம்மியா இருந்ததுன்னா இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மோரு, தயிர் இது சேர்க்கறது பிடிக்கலனா, கோகனட் மில்க் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால். அதோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா ஹெல்ப் பண்ணும். இதுல ஃபைபர் கன்டென்ட் அதிகமா இருக்கறனால, கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.